ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கொயர் ரூட்டில் இருக்க ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் 4ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போது ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் 4ல் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆன்சர் 2ல் முடியும், இல்லைனா 8ல் முடியும், வேறு எந்த நம்பர்லையுமே முடியாது. ஸோ ஃபைனல் டிஜிட் 2 and 8 தான் இருக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் இருந்து 2 நம்பர்ஸாக பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தோம் அப்படின்னா 4 தனியாகவும் 84 தனியாகவும் கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த 4க்கு ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்குங்களா. 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போது அந்த 2 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2க்கு அடுத்த நம்பர் 3. ஸோ 2வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3 இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு அந்த 6ஐ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா 4, அதோட கம்பேர் பண்ணணும். 4ஐயும் 6ஐயும் கம்பேர் பண்ணால் 6ஐ விட 4 சின்ன நம்பர். அப்படி சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 2 and 8ல் நம்ம 2வை தான் சூஸ் பண்ணோம். அப்படி 2வை சூஸ் பண்ணால் நமக்கு ஃபைனல் டிஜிட் 2. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன? 22. 22 ஸ்கொயர் தான் 484. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2704 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்தோம் அப்படின்னா 27 தனியாக 04 தனியாக கிடைக்கும். இப்போ 27க்கு ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். 27க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 27 வராது. அதனால என்ன பண்ணால் நியரஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் என்ன? 25. நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர் என்ன? 36. 36 வந்து 27 விட அதிகமாக போகுது. அப்படி அதிகமாக போகக்கூடாது. அதனால இப்போ நம்ம 5 ஸ்கொயர் 25 நியரஸ்டாக இருக்குங்களா, அதனால நம்ம 5 ஸ்கொயரை எடுத்துப்போம். ஸோ 5 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 5க்கு அடுத்த நம்பர் 6. ஸோ 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 5 × 6 இஸ் ஈக்குவல் டு 30. அந்த 30ஐ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்துக்கிட்ட 27ஓட கம்பேர் பண்ணோம். இப்போ 30ஐ விட 27 கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருந்தால் என்ன நம்பர் சூஸ் பண்ணணும்? 2 and 8ல் 2 தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனல் டிஜிட் 2. இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 52. இப்போ 52 ஸ்கொயர் 2704 வந்துருங்களா. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8464 எடுத்திருக்கேன். இப்போது ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்தா 84 தனியாக 64 தனியாக இருக்குங்களா. இப்போது இந்த 84க்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ 84க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரையும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 84 வராது. அப்போ என்ன பண்ணணும்? நியரஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்களா. இப்போ பாருங்கள் 9 ஸ்கொயர் 81, அது நியரஸ்ட் நம்பர் தான். நெக்ஸ்ட் நம்பரையும் பார்த்துலாம். 10 ஸ்கொயர் என்ன? 100. 100 வந்துட்டு 84ஐ விட அதிகமாக போகுது. அப்படி அதிகமாக போகக்கூடாது. அதனால அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையே நம்ம எடுத்துக்கலாம். 9 ஸ்கொயர் 81. ஸோ அந்த 9 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த 9க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கலாமா. 9க்கு அடுத்த நம்பர் என்ன? 10. ஸோ 9ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 9 × 10 இஸ் ஈக்குவல் டு 90. அந்த 90ஐ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 84ஓட கம்பேர் பண்ணலாம். இப்போது 84 90ஐ விட கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா 2 and 8ல் எதை சூஸ் பண்ணணும்? 2 சூஸ் பண்ணலாங்களா. கம்மியாக இருந்துச்சுன்னா 2ஐ சூஸ் பண்ணணும், அதிகமாக இருந்துச்சுன்னா 8ஐ சூஸ் பண்ணணும். இங்கே 84 90ஐ விட கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருந்தால் 2 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 92. இது வரைக்கும் ஆன்சர் 2ல் முடிகிற மாதிரி நான் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். இப்போது ஆன்சர் 8ல் முடிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 எடுத்திருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்தோம் அப்படின்னா 3 தனியாகவும் 24 தனியாகவும் கிடைக்குங்களா. இப்போது 3க்கு ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். 3க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் பார்க்கலாம். இப்போது 1 ஸ்கொயர் என்ன? 1. 2 ஸ்கொயர் என்ன? 4. இப்போ 4 3ஐ விட அதிகமாக போயிடுச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையே நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயர் 1. ஸோ நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 1. நெக்ஸ்ட்டு இப்போது 1க்கு அடுத்த நம்பர் என்ன? 2. ஸோ 1ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணோம். 1 × 2 இஸ் ஈக்குவல் டு
2 அந்த 2வை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 3யோட கம்பேர் பண்ணணும். இப்போ 3 வந்துட்டு 2வை விட அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நம்பர் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? 8. ஸோ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 8. இப்போ ஃபைனல் ஆன்சர் 18. இப்போது எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2304 எடுத்திருக்கேன். இப்போ ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்தா 23 தனியாக கிடைக்கும், 04 தனியாக கிடைக்கும். இப்போ 23க்கு ஸ்கொயர் நம்பர் இல்லை, அதனால நியரஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 25 23யை விட அதிகமாக போகுது, அதனால முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். 4 ஸ்கொயர் 16, ஸோ 4 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட்டு அந்த 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5. ஸோ 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20. அந்த 20யை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 23யோட கம்பேர் பண்ணணும். இப்போ அந்த 23 20யை விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தால் 2 and 8ல் நம்ம எதை சூஸ் பண்ணோம்? 8. ஸோ ஃபைனல் டிஜிட் 8. நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 48. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7744 எடுத்திருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கலாம். பிரித்தா 77 தனியாக 44 தனியாக நமக்கு கிடைக்கும். இப்போது 77க்கு ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? 77க்கு ஸ்கொயர் நம்பர் இருக்கா? இல்லை. அதனால் நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 81 77ஐ விட அதிகமாக போகுது, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 8 ஸ்கொயர் 64, அதனால் 8 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 8க்கு அடுத்த நம்பர் என்ன? 9. 8ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 8 × 9 = 72. இந்த 72வை 77ஓட கம்பேர் பண்ணணும். அதாவது ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்த 77ஓட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணால் 72வை விட 77 அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தால் 2 and 8ல் 8ஐ தான் சூஸ் பண்ணோம். இப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 8. ஃபைனல் ஆன்சர் 88. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் இருக்க நம்பர் 4ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் 2ல் தான் முடியும், இல்லைனா 8ல் தான் முடியும். இந்த 2 நம்பரை தவிர வேறு எந்த நம்பர்லேயுமே முடியாது. ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.